ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 399 நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆல் போர்டில் 3 9 கொடுத்துருந்தோம், ரெண்டுமே பாஸ் ஆகிருந்தது. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னாக்க 39 99 93 கொடுத்துருந்தோம். அதில் இந்த 39 பார்த்தீங்கன்னாக்க ரிசல்ட் 399ல் நமக்கு பிசிலையும் பாஸ் ஆகிருக்கு, சாரி ஏபிலையும் பாஸ் ஆகிருக்கு, ஏசிலையும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஏபிபிசிஎஸ்சி வின்னிங் தான் நமக்கு. அது டபுள்ஸில் வந்ததுனால டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்கு. 4Dயில் பார்த்தீங்கன்னா நம்ம 3997 கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 399. இந்த 7 மட்டும் நம்ம கொடுக்காம இருந்திருந்தா நல்ல ஒரு 3D வின்னிங்காக நமக்கு கிடச்சிருக்கும். நல்ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். 3Dயில் கூட பார்த்திங்கன்னா 390 கொடுத்தேன், 393 கொடுத்தேன், 392 கொடுத்தேன், 397 கொடுத்தேன். ஆனால் 399 மட்டும் கொடுக்காம விட்டுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபியில் 39 ஓரளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால தான் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரே நான் 39ன்னு கொடுத்தேன். ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக என்னால் இன்றைக்கி வீடியோவே போட முடியல. வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வீடியோவே போட வேணான்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ அட்லீஸ்ட் 2 மணி ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா கூட பாஸ் ஆனாக்கா அந்த 10 பேருக்காச்சும் யூஸ் ஆகுமேன்றதுனால வாய்ஸ் கூட என்னால் கொடுக்க முடியல. டக்குன்னு அவசரமாக வீடியோ ரெடி பண்ணி ஸோ கெஸ்ஸிங் என்னன்றதும் உங்களுக்கு தெரியப்படுத்திடணுன்றதுக்காக தான் அவசரமாக ஒரு கெஸ்ஸிங் ரெடி பண்ணி போட்டேன். ஸோ நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்தது. மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் 93 கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 93 கொடுத்துருந்தேன். ஸோ அதே நமக்கு 3D கணக்கு தான். ஏன்னா 399 ரிசல்ட் வந்து நமக்கு 399ன்றதுனால ஆல் போர்டில் 3 பாஸ் ஆயிருந்தது, 9 பாஸ் ஆயிருந்தது. ஏபிபிசிஎஸ்சிலையுமே பார்த்தீங்கன்னா 39 93 ரெண்டுமே கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 39 ஏபிலையும் பாஸ் ஆயிருந்தது, தென் ஏசிலையும் பாஸ் ஆயிருந்தது. 3Dயில் பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் 393 கொடுத்தேன், 392 கொடுத்தேன், 397 கொடுத்தேன். ஆனால் 399 கொடுக்காம விட்டுட்டேன். அந்த ஒரு ரீசனால் நல்ல ஒரு 3D வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு 3D வின்னிங் 4D வின்னிங் கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். என்னதான் ஏபிபிசிஎஸ்சி ரெகுலராக பாஸ் ஆனாலும் ஒரு 3Dயாக கொடுக்க முடியலையேன்ற கவலை எனக்கு இப்போவும் இருக்க தான் செய்யுது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 4-0 பாஸ் ஆகிருந்தது. அதுக்கு முன்னா நாள் பார்த்தீங்கன்னாக்கா 5-1 பாஸ் ஆச்சு. அதுக்கும் முன்னே 5-1 வந்தப்பையும் பாஸ் ஆச்சு. ஓரளவுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போர்ட் கெஸ்ஸிங் ஆகட்டும், ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங் ஆகட்டும், அதெல்லாம் பாஸ் ஆகிட்டு தான் வருது. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு 3Dயாக ரீசெண்டாக என்னால் கொடுக்க முடியலன்றப்போ எனக்கு ரொம்பவே அது கவலையாக தான் இருக்குது, குரூப்புக்கும் சரி சேனலுக்கும் சரி. ஏன்னா நான் 3D வின்னிங் கொடுத்து எனக்கே நல்லா தெரியும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு 3 டிஜிட்டோ இல்லை 4 டிஜிட்டோ வின்னிங் எடுத்து தர நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம சேனலை முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். என்ன தான் நம்ம நல்ல நல்ல வின்னிங்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் என்னால் வீடியோ ரொம்ப லேட்டாக தான் போட முடியுது. அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகிறதே இல்லை. எனக்கு அதே ஒரு மாதிரி டவுனாக தான் இருக்குது. வியூஸ் போகிறதில்லன்றதுனாலேயே எனக்கு வீடியோ சீக்கிரம் போட்டாலும் அதே வியூஸ் தான், லேட்டாக போட்டாலும் அதே வியூஸ் தான்ற மாதிரி மைண்ட் செட்டும் வந்துடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வியூஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நானும் நேரத்தோட வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.